நம்ம வந்தோம்னா என்ன செய்வோம்? ஒவ்வொரு கிராமப்புறத்தை தான் நாம் முதல்ல கவனிச்சாகணும். ஏன்னா கிராமப்புறங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. தமிழ்நாட்டுல அவங்கள யாருமே திரும்பி பார்க்கல இந்த அரசியல்வாதிகள், அது நல்லா தெரியுது. அதனால வருடா வருடம் 1,00,000 பெண்களுக்கு கோழி பண்ணை அமைப்பது, அதை செய்வோம் நம்ம. அதே போல 1,00,000 பெண்களுக்கு ஆட்டு பண்ணை அமைப்பதற்கு உண்டான வழிவகையை செய்வோம். 1,00,000 மாடுகள் கொடுப்போம். இதெல்லாம் 50% மானியமா அரசாங்கமே கட்டி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். இது ஒரு சிறு தொழில், ஒரு பெண்ணுக்கு ஒரு தொழில். அந்த குடும்பம் அதனால பிழைக்கும், காப்பாற்றப்படும். இதை செய்யணும். 2,00,000 வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் உடனடியா. அது அரசாங்க வேலை. கிட்டத்தட்ட 6,00,000 பதவி இல்லாம இருக்கு. இப்ப இதுல படிப்படியா ஆரம்பிச்சு இதை செஞ்சு முடிப்போம். இப்ப காய்கறிகள் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, காய் விளைவிக்கிறோம், இது மிளகாய் விளைவிக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லாம் மிளகாய் ரொம்ப அதிகம். பச்சை மிளகாய்க்கு பேர் போன மாவட்டம் அது. இங்க இருந்து இந்தியாவில எல்லா பகுதிகளுக்கும் இங்க இருந்துதான் போகுது. அதுல விவசாயிகள் பாவம், அவங்களுக்கு பெரிய அளவுல வருமானம் கிடைக்கல. அதுக்கு காரணம் வெளி வியாபாரிகள் வாங்கி எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியுது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம. அதனால விவசாயிகளுக்கு, அதாவது குளிர்பதன குடோன்கள் நிச்சயமா அமைச்சு கொடுப்போம் நம்ம. அது அமைச்சு கொடுத்தா விவசாயிகள் நேரடியாக செய்யலாம். அதுக்கு கூட்டுறவு முறைப்படி நிச்சயமா நல்ல விதமா நாங்க செஞ்சு கொடுப்போம்.